அன்பிக்கினிய நேர்கள் அனைவர்களுக்கும் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் மோதல் பற்றிய ஒரு குறித்த கண்ணோட்டம். ஈரான் மோதல் குறித்த மௌனத்தின் பின்னணி என்ன? இந்த ஆண்டு அல் கைதாவின் மத்திய தலைமையிடம் இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதியன்று ஒரே ஒரு அறிக்கை மட்டுமே வந்தது. அந்த அறிக்கையில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் இராணுவ இருப்பை எதிர்ப்பதற்காக முஸ்லிம்கள் ஒன்றிணைய வேண்டுமென அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டது. இது தவிர அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் குறித்து அதன் பிராந்திய கிளைகளும் எந்த நேரடி பதிலையும் அளிக்கவில்லை. சமீபத்திய ஆண்டுகளில் மத்திய தலைமை அவ்வளவாக செயல்படாத போது உலகளாவிய ஜிஹாதி செய்திகளை பரப்புவதில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வந்த யெமனை தளமாக கொண்ட அதன் குழுவான அரேபிய தீபகற்பத்தில் அல் கைதா கூட இந்த போர் குறித்து எதுவும் கூறவில்லை. அதனை தெற்காசிய கிளையான இந்திய துணைக்கண்டத்தில் அல் கைதா மட்டுமே ஒரு கருத்தை தெரிவித்தது. எந்த கருத்து? இந்திய துணைக்கண்டத்தில் அல் கைதாவின் நவா-இ-ஹஸ்வத்-இ-ஹிந்த் என்ற இதழில் மார்ச் 8ஆம் தேதியன்று வெளியான ஒரு கட்டுரையில் இடம்பெற்றிருந்தது. மேலும் அது ஈரான் மீது ஒரு மிதமான அனுதாபத்தை காட்டியது. வழக்கமாக இஸ்லாமிய உலகில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளுக்கு அல் கைதா கடுமையான எதிர்வினையாற்றும். உதாரணமாக, அது சமீபத்தில் காசா மோதல் குறித்து உரக்க பேசியது. ஆனால் அதன் போட்டியாளரான ஐஎஸ் அந்த விவகாரத்தில் அவ்வளவாக செயல்படவில்லை. இருப்பினும் காசா குறித்த அல் கைதாவின் சில அறிக்கைகள் ஹமாஸை ஆதரிப்பதாக கருதப்பட்டன. இதன் காரணமாக அல் கைதாவின் நிலைப்பாடு ஈரானின் ஷியா தலைமையிலான எதிர்ப்பு அச்சுடன் தொடர்புடையது என மக்கள் நினைத்தனர். ஹமாஸ் தலைவர்களின் மரணங்களுக்கு இரங்கல் தெரிவித்து அல் கைதா அறிக்கைகளை வெளியிட்ட பிறகு அதன் கருத்துக்கள் ஈரானால் செல்வாக்கு செலுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுக்களை குறிப்பாக ஐஎஸ் அமைப்பிடம் இருந்து எதிர்கொண்டது. இந்த விவகாரம் எவ்வளவு உணர்திறன் வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டு அல் கைதா பெரும்பாலும் ஹமாஸை வெளிப்படையாக புகழ்வதை தவிர்த்தது. அதற்கு பதிலாக அது பெரும்பாலும் முஜாஹிதீன் என்று அழைக்கப்படும் பாலஸ்தீனிய போராளிகள் அல்லது ஹமாஸின் இராணுவ பிரிவான இஸ்-அத்-தீன் அல்-ஹஸ்ஸாம் படைப்பிரிவுகள் பற்றி பேசுவதில் கவனம் செலுத்துகிறது. ஈரானுக்கு நெருக்கமானதாக கருதப்படும் ஹமாஸின் அரசியல் தலைமையுடன் ஒப்பிடுகையில் இந்த இராணுவ பிரிவு ஜிஹாத் குழுக்களுக்கிடையே குறைவான அளவே சர்ச்சைகளை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. கடந்த 2025 ஜூன் மாதம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடந்த 12 நாள் போரின் போது அல் கைதாவும் அதனுடன் தொடர்புடைய குழுக்களும் மௌனம் காத்தன. ஆனால் இந்த முறை அவர்களின் மௌனம் இன்னும் அதிக கவனத்தை ஈர்க்கிறது. ஏனெனில் தற்போதைய மோதல் மிக பெரியதாகவும் இஸ்லாமிய உலகுக்குள் நடக்கும் விவாதங்களில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. பெரும்பாலும் கடும்போக்கு குழுக்கள் ஈரானை ஆதரிப்பதை அனுமதிப்பதில்லை என்று கூறுகின்றன. ஏனெனில் ஈரான் சென்னி முஸ்லிம்களை ஒடுக்குவதாக அவை நம்புகின்றன. அதேவேளை ஈரானை ஆதரிப்பது குறித்து பேசும் சில இஸ்லாமிய குழுக்களும் உள்ளன. ஆனால் அவற்றின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது. அமெரிக்காவின் இராணுவ தயாரிப்புகளுக்கு மத்தியில் அல் கைதாவின் பிப்ரவரி 4 அறிக்கையில் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க, இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீதும் கடற்படை கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துமாறு முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டது. இந்த வேண்டுகோளில் அது அரபு நாடுகளின் மக்களையும் அரசுகளையும் குறிப்பிட்டிருந்தது. அமெரிக்காவின் இருப்பு மற்றும் செல்வாக்குக்கு எதிராக அவர்கள் கடுமையான நடவடிக்கையை எடுக்காவிட்டால் ஜனவரியில் அமெரிக்காவின் தலையீட்டால் நிக்கோலஸ் மதுரோவுக்கு ஏற்பட்டதை போன்ற சூழ்நிலையை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தது. இருப்பினும் இந்த அறிக்கையில் இணையத்தில் உள்ள அல் கைதா ஆதரவாளர்களிடம் இருந்து வலுவான வரவேற்பை பெறவில்லை. இது அந்த அமைப்பின் உயர்மட்ட தலைமையிடம் இருந்து வந்த ஒரு முக்கியமான செய்தியாக இருந்த போதிலும் இது தவிர இஸ்லாமிய குழுக்கள் மத்தியில் பரவலாக பகிரப்பட்டதாகவோ விவாதிக்கப்பட்டதாகவோ இல்லை. இது குறித்து பலரும் சங்கடமாக உணர்ந்தனர் என்பதையே இது காட்டுகிறது. அமெரிக்கா, ஈரானிடையே ஏற்கனவே பதட்டம் அதிகமாக இருந்ததால் இந்த நேரம் சரியானதல்ல என்று சில ஆதரவாளர்கள் கருதினர். அந்த நேரத்தில் சென்னி குழுக்கள் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரானுக்கு உதவியாக முடிந்துவிடும் என்று அவர்கள் உணர்ந்தனர். அல் கைதாவின் போட்டியாளரான ஐஎஸ்-இன் ஆதரவாளர்கள் இந்த அறிக்கை
இராணுவ மறைமுக ஆதரவு என்று உடனடியாக கூறினர். ஏனெனில் அமெரிக்காவின் இராணுவ திட்டங்களின் முக்கிய இலக்குகளில் இராணுவம் ஒன்று. அவர்கள் அல்-கைதா ஈரானின் எதிர்ப்பு அச்சு என்று தாங்கள் அழைத்த ஒன்றின் ஒரு பகுதியாக மாறிவிட்டதாக குற்றஞ்சாட்டினர். ஈரானுடனான போர் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன் பிப்ரவரி 26 இந்த கருத்து மேலும் வலுப்பெற்றது. அன்று IS அல்-கைதாவின் பிப்ரவரி 4 அன்று அறிக்கையை கேலி செய்யும் ஒரு கட்டுரையை வெளியிட்டதுடன் அந்த அமைப்பு ஈரானை ஆதரிப்பதற்கான ஆதாரம் என்றும் கூறியது. மேலும் அல்-கைதாவின் கருத்துக்களும் செய்திகளும் இப்போது ஈரானின் இராணுவப் படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் செல்வாக்குக்கு உட்பட்டிருப்பதாக IS அமைப்பு கூறுகிறது. சைப் அல்-அடேல் ஈரானில் வசிப்பதாக நம்பப்படுவதால் அல்-கைதா மெதுவாக ஈரானின் ஷியா செல்வாக்கின் கீழ் வந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இவ்வாறாக அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் அறிய ஓக் மீடியாவை தொடர்ந்து காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.